இன்றைய தியானம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எரேமியா 1:12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் எரேமியாவை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லி குழந்தையாயிருக்கும்போதே அவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த எரேமியா சின்ன வயசாக இருக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன் என்று இந்த அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அந்த எரேமியாவிடத்தில் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்திலே அதன் பிறகு கர்த்தர் தொடர்ந்து பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அந்த சின்ன பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அழகான தரிசனத்தை காண்பிக்கிறார். பாருங்க பிரியமானே, என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். அவன் சொல்றான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த சிறு பிராயத்திலேயே தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு விட்டார். அதனால தான் அந்த சிறு பிராயத்திலேயே எரேமியாவை கொண்டு நிறைவேற்றப்பட போகிற காரியங்களை மிக துல்லியமாக அவனிடத்தில் பேசுகிறதை நாம் இந்த முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் எரேமியாவிடத்தில் பேசுகிறார். இந்த காலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து நேரடியாய் சொல்கிறார், என் மகளே, என் மகனே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன்? காலம் தாமதம் ஆயிற்றே, பல ஆண்டுகள் ஆயிற்றே, பல மாதங்கள் ஆயிற்றே, இனி எனக்கு அதுக்குரிய சான்ஸ் இல்லை, என் வாழ்க்கையில் எங்கே நடக்க போகுது, ஒரு சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இல்லையே, எல்லாமே வறண்டு போயிட்டே என்று சொல்லி நம்ம கண் பார்க்கும் பொழுது மனசு சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இன்றைக்கு நமக்கு நேராய் வருகிறது. என் மகளே, என் மகனே, என் வார்த்தையை தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். அந்த முதல் அதிகாரத்தில் அவர் கொடுத்த அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினதை எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நான் வாசிக்கலாம். குறிப்பாக நீங்கள் எரேமியா 39ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் எப்படி எரேமியாவை அங்கு விடுவிக்கிறார், அங்கு காக்கிறார், அவன் மூலமாய் கர்த்தர் எப்படி மகிமையான காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 18ஆம் வசனம் கடைசியாக அந்த எரேமியா 39ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் முடிகிறது. உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நிச்சயமாய் அந்த ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு தீவிரமாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரியமான உள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினதை நாம் பார்க்கலாம். நீங்கள் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் 22, 23 அந்த அதிகாரத்திலே தொடர்ந்து 25, 28 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 22
மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனமெல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? ஆகையால் நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுக்கு சொல்லு. சூழ்நிலையை பார்த்து அதெல்லாம் நடக்காது, அவமாய் போகும், நிறைவேறாதுன்னு எல்லாம் சொல்றாங்களா? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நிறைவேறியே தீரும். நீங்க 25ஆம் வசனத்தை பாருங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னா தீவிரமாக நிறைவேற்றுவார். அவர் வார்த்தை நம் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில நிறைவேறும், இனி தாமதியாது. 28ஆம் வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அது அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறத்தக்கதாக நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எரேமியா 1:12 படி உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறீரோ, இந்த வருஷ துவக்கத்திலோ அல்லது ரட்சிக்கப்பட்ட நாட்களிலோ நீர் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற தாமதித்துக் கொண்டிருந்தாலும் தகப்பனே, இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமா நீர் சொன்னது அப்படியே நிறைவேறிற்று ஆண்டவரே. நீர் தாமதித்தாலும் அது நிறைவேறியே தீரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தக்கதாக காரியங்களை நிறைவேற்றி முடிக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீவிரமாய் இந்த நாளிலே நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, ஏக்கம் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.